சங்கீதம் 39. ராகம் முகாரி. துன்ப நேரத்தில் மௌனமாக இருப்பதே நல்லது. ஆனால் இறைவனிடம் வேண்டுதல் செய்வது சிறந்தது. பிறரிடம் நமது காரியங்களை சொல்வதை விட கடவுளிடம் கூறும் பண்பு சிறந்தது. தனது வாழ்நாளின் எண்ணிக்கையையும் முடிவையும் அறியும்படி மோசே விரும்பியது போல் தாவீதும் விரும்பினார். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். வாழ்நாள் குறுகியதாக இருப்பதால் மற்றவர்களிடம் அன்பு பாராட்டி கடவுளை குறித்து அவர்களுக்கு அறிவிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அளவுக்கு மேல் செல்வம் சேர்ப்பது அறிவீனம் என்பதை உணர்ந்து தேவைப்படுவோருக்கு கொடுக்க முன்வர வேண்டும். செல்வம் யாருக்கு போகும் என தெரியாமல் இருப்பதை விட இது மேலானதல்லவா? கடவுளுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என தாவீதுக்கு தெரியும். என்றாலும் இவ்வுலக வாழ்வை எண்ணி புலம்புகிறார். இறைவா, என் வேண்டுதலை கேட்டருளும், என் கண்ணீரை கண்டு செவி காய்த்தருளும். நானும் பெற்றோரை போல் வாழும் பரதேசிதான், முன்னோரை போல் வாழும் நாடோடிதான். நான் மரிக்கும் முன் சிறிது மகிழ்ச்சி பெற நீர் பொறுத்தென்னை தேற்றும்படி இரக்கம் செய்திடும். நான் மரிக்கும் முன் சிறிது மகிழ்ச்சி பெற நீர் பொறுத்தென்னை தேற்றும்படி இரக்கம் செய்திடும். இறைவா, என் வேண்டுதலை கேட்டருளும், என் கண்ணீரை கண்டு செவி காய்த்தருளும். நாவினால் பாவம் செய்யாதவாறு காத்து கொள்வேன் என் வழிகளை எல்லாம். நாவினால் பாவம் செய்யாதவாறு காத்து கொள்வேன் என் வழிகளை எல்லாம். பொல்லார் என் முன்னே இருக்கு மட்டும் நான் நாவினை பூட்டி அமைதி கொள்வேன். நன்மை என்றறிந்தாலும் பேசிட மறுத்தேன், உள்ளத்தில் வேதனை பெருகியதால். இறைவா, என் வேண்டுதலை கேட்டருளும், என் கண்ணீரை கண்டு செவி காய்த்தருளும். ஆழ்ந்து நான் சிந்தை செய்கின்ற போது மூண்ட நெருப்பால் உளம் பற்றி கொண்டு. ஆழ்ந்து நான் சிந்தை செய்கின்ற போது மூண்ட நெருப்பால் உளம் பற்றி கொண்டு. அப்போ என் வாயில் நாவு எடுத்து உணர்வடைந்தும்மை வேண்டிக் கொள்வேன். வாழ்நாளின் அளவினை அறிந்திடச் செய்யும், நிலையான வாழ்வினை உணர்ந்திடுவேன்.
இறைவா என் வேண்டுதலை கேட்டருளும். என் கண்ணீரை கண்டு செவி சாய்த்தருளும். வாழ்க்கையோ 4 விரற்கடை அளவு, ஒன்றுமில்லை நான் உம் கண்கள் முன்பு. வாழ்க்கையோ 4 விரற்கடை அளவு, ஒன்றுமில்லை நான் உம் கண்கள் முன்பு. யாவரும் மாயை, எவர் என்பதில்லை. நீர்க்குமிழ் போலே மூச்சடங்கும் நடமாடும் மானிதர் நிழல்தனை போல. என் முடிவெதுவென அறியச் செய்யும். இறைவா என் வேண்டுதலை கேட்டருளும். என் கண்ணீரை கண்டு செவி சாய்த்தருளும். மானிடர் வீணாய் வருந்தி உழைத்து செல்வத்தை சேர்த்து குவித்திடுவார். மானிடர் வீணாய் வருந்தி உழைத்து செல்வத்தை சேர்த்து குவித்திடுவார். யாரதை வாரி அனுபவிப்பாரோ அறியும் முன்னாலே மரித்திடுவார். உமை நானும் முழுமையாய் நம்பியிருப்பேன். உம்மிடம் அனைத்தையும் எதிர்பார்க்கிறேன். இறைவா என் வேண்டுதலை கேட்டருளும். என் கண்ணீரை கண்டு செவி சாய்த்தருளும். நானும் பெற்றோரை போல் வாழும் பரதேசிதான். முன்னோரை போல் வாழும் நாடோடிதான். நான் மரிக்கும் முன் சிறிது மகிழ்ச்சி பெற நீர் பொறுத்தென்று என் மீது இரக்கம் செய்திடும். நான் மரிக்கும் முன் சிறிது மகிழ்ச்சி பெற நீர் பொறுத்தென்றும் தேற்றும்படி இரக்கம் செய்திடும். இறைவா என்